தன் வளர்ச்சி தெய்வம் கொடுக்க கற்றுக்கொள்வது. கோவிலின் மணி ஒலி ஒலித்தது. கார்த்திகேயன் நின்றான். அவனோட மனசுக்குள் ஒரு கேள்வி எழுந்தது. நான் எப்பவாவது யாருக்காவது கொடுத்திருக்கேனா? அவன் எப்போதும் நினைச்சிருந்தான், நான் பெரியவனாகணும், நான் புகழ் அடையணும். ஆனா அந்த நாளிலிருந்து அவனோட எண்ணமே மாறிப்போனது. அவனுக்கு தோன்றியது, வளர்ச்சி என்றால் கொடுப்பதில்தான் இருக்கிறது. ஒரு நாள் அவன் ஆலயத்துக்கு போனான். அங்கு ஒரு மூதாட்டி பிச்சை கேட்டாள். அவளிடம் அவன் தன்னிடமிருந்த தேங்காயை கொடுத்தான். அவள் சிரித்தாள். அந்த சிரிப்பு அவனோட இதயத்துக்கே அமைதியை தந்தது. அவன் உணர்ந்தான், தெய்வம் நமக்கு கொடுத்திருப்பது நமக்காக அல்ல, அதை பிறருக்கு கொடுக்கத்தான். அந்த நாளிலிருந்து அவன் ஆலயத்துக்கு போனாலும் வேண்டிக் கொள்ளவில்லை. அவனோட ஒரே வேண்டுதல், இன்று யாருக்காவது உதவவிடு. ஒரு நாள் ஆலயத்துக்கு போகும் வழியில் ஒரு சிறுவன் அழுது கொண்டிருந்தான். அவன் கையில் காயம். கார்த்திகேயன் ஓடிச் சென்று அவனுக்கு மருந்து போட்டான். சிறுவன் சிரித்தான். இந்த சிரிப்பில்தான் கார்த்திகேயன் தெய்வத்தை பார்த்தான். அவன் உணர்ந்தான், தெய்வம் சில நேரம் ஒரு சிரிப்பாக வந்து நமக்கு தெரியும். இந்த நாளிலிருந்து அவன் வாழ்க்கை மாறியது. அவன் இனி நாம் பெறணும் என்றவனாக இல்லை, நான் கொடுக்கணும் என்றவனாக மாறினான். அவனுக்கு புரிந்தது, கொடுப்பதே பூஜை, அன்பாக இருப்பதே வழிபாடு. அவன் ஒவ்வொரு காலையும் தன் வாசலில் துளசி நீர் வைக்கும்போது நினைச்சான், இது தெய்வத்துக்கான வழிபாடு இல்ல, இது உலகத்துக்கான நன்றியுணர்ச்சி. மழை பெய்யும் நாட்களில் அவன் தெருவோர மக்களுக்கு குடை கொடுத்தான். அவன் சொன்னான், தெய்வம் நம்ம வழியே பிறருக்கு உதவுது. ஒரு நாள் அவன் நண்பன் கேட்டான், நீ ஏன் இப்படி எல்லாருக்கும் கொடுக்கிற? அவன் சிரித்தான், நான் கொடுக்கவில்லை நண்பா, தெய்வம் என் மூலம் கொடுக்குது. அவன் எந்த கோவிலுக்கும் போனாலும் மூடப்பட்ட கதவுக்கு பதில் திறந்த மனதை பார்த்தான். அவன் உணர்ந்தான், தன் வளர்ச்சி என்பது உடம்பை கூட்டுவது அல்ல, இதயத்தை விரிவாக்குவது.